ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த சில்ட்ரன் ஸ்பெஷலாக உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்டோரியோட தலைப்பு பாலாவும் குதிரையும். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? பாலா தன்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செல்லமான பையன். அவங்க அப்பா ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க. பாலாவுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் அவங்க அப்பா வரும்போது வாங்கி கொடுப்பாங்க. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும், வீடு திரும்பி போகிற வரைக்கும் அவங்க வீட்டில் ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். சில வருடங்களுக்கு பிறகு பாலா பெரியவங்களாக ஆயிட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குதிரை வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. பாலாவுக்கு ஒரு ஆசை இருந்தது, குதிரை மேலே போகணும்னு. உடனே பாலா அவங்க அப்பாட்ட சொல்லி அனுப்புனா, அப்பா எனக்கு எப்போ சீக்கிரமாக குதிரை வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருந்தான். அன்றைக்கி ஒரு நாள் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க. ஒரு குதிரை மேலே நின்று அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றாங்க. அப்போ பாலா நினச்சா, அப்பா எனக்கு தான் ஒரு குதிரை வாங்கி அனுப்பிட்டுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக போனான். ஆனால் அவன் என்ன சொன்னாருன்னா, பாலா எங்கள் வீட்டில் வந்து 1 மாதம் தங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பாலா என்ன நினச்சானா, அவர் எனக்கு ஒரு குதிரை வாங்க தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவர் கூட போயிட்டாராம். அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு போய் நீ ஓடு அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்ததாக குதிரையோடு சேர்ந்து ஓடுன்னு சொன்னாங்களாம். இந்த ஒரு வாரமே பாலாவுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை. அடுத்ததாக எலும்பு உடைஞ்சா என்ன பண்ணணும், விஷம் கடிச்சா எந்த நேரத்தில் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. பாலாவுக்கு கோபம் தாங்க முடியல. இருந்தாலுமே குதிரை வாங்குறதுக்காண்டி எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்து கொண்டான். அடுத்த நாள் வந்தோடனையும் அவர் சொன்னார், பாலா இப்போ நீ உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வெறுமையாக அனுப்பி விட்டாங்களாம். பாலா ரொம்ப ஏமாந்து போயிட்டானா. அன்னையிலேருந்து பாலாவுக்கு தூக்கமே வரலையா. சில நாட்களுக்கு பிறகு ஒரு குதிரையோட சத்தம் கேட்டோன்னையும் பாலா கண்ணை கசக்கிக்கிட்டே போய் பார்த்தோன்னையும் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான். ஏன்னா அவங்க அப்போ ஒரு பெரிய குதிரை, வெள்ளை நிறத்தில் அரேபியா குதிரை வாங்கி கொடுத்தாங்களாம். அவன் உடனே கட்டி பிடிச்சிட்டு, ஏன்பா எனக்கு இவ்வளோ லேட்டாக வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்களாம், நீ ஒரு சாதாரண குதிரை தான் கேட்ட, ஆனால் நான் உனக்கு ஒரு பெரிய அரேபியா குதிரையை வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னோன்னே, நான் தான் என்னோட நண்பனை சொல்லி உனக்கு பயிற்சி கொடுக்க சொன்னேன். இப்போ நான் உன் கையில் குதிரையை கொடுத்தா நீ தனியாக அதை சமாளிச்சுக்கிடுவ அப்படின்னு சொன்னாங்களாம். இதுக்கு தான் நான் உனக்கு குதிரை கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆக்குனேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பான தம்பி தங்கச்சி, இப்படி தான் நீங்களும் பாலனை போல் ஒரு பொருளை கேட்டோன்னே கிடச்சிடும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் காத்து இருக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டோரிக்கு ஒரு வசனம் கேட்டுடலாமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. இந்த ஸ்டோரிக்கு ஒரு பாட்டு கேட்கலாமா? நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம். கவலை வந்தாலும் பயங்கள் வந்தாலும் தோல்வி வந்தாலும் வியாதி வந்தாலும் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம். இதுக்கு ஒரு ஆக்ஷன் பார்க்கலாமா? நம்பிக்கை நட்சத்திரம் ஏசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம். கவலை வந்தாலும் பயங்கள் வந்தாலும் தோல்வி வந்தாலும் வியாதி வந்தாலும் நம்பிக்கை நட்சத்திரம் ஏசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய்.